அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். கிளாஸ் 4. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வகுப்புல நம்ம கற்றுக்கொண்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அவருடைய அருளால் கவனம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம். அதுதான் நம்ம வகுப்புல நம்ம கத்துக்கிட்டோம். இதில நான் என்ன குறிப்பாக கத்துக்கிட்டேன் அப்படின்னா, பெரும்பாலுமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் ஒவ்வொரு கோணத்தில பார்ப்போம். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு கோணத்தில சிந்திப்போம். மனிதன் தன்னுடைய கோணத்தில், தன்னுடைய சிந்தனையில், தன்னுடைய கண்ணோட்டத்தில் ஒவ்வொரு விதமாக சிந்திக்க ஆரம்பிப்பான். அப்படிப்பட்ட நேரத்தில மனிதன் ஒரு கட்டுரையோ, அல்லது ஒரு கதையோ, அல்லது இன்ன பிற விஷயங்களையோ மனிதன் தன்னுடைய அல்லாஹ் குடுத்த அறிவாற்றலோடு தனக்கு சிந்திச்சு எது சரி என்பது பட்டதோ, தன் சிந்தனையில் எது தோன்றதோ, அதுபோல அது படுத்திக்கிட்டு அவன் ஒரு இமேஜினேஷன கொண்டு வரத பார்ப்போம். இது பெரும்பால்ட்ட எல்லாத்துலயும் இருக்கக்கூடிய விஷயம் தான். புதுசா ஒரு கதை படிக்கிறோம்னு வச்சுக்கங்களேன். ஒரு கதை படிக்கிறப்போ இந்த கதையில எப்படி நடந்திருக்குமோ, அப்படி இருக்கும்ல. இது இப்படி சொல்லப்பட்டுச்சுல. பாட்டி பேரனுக்கு கதை சொன்னாங்க. அந்த பாட்டியோட வயசு இவ்வளோ இருக்கும். பேரன் இவ்வளோ இருந்திருப்பான். அது ஒரு கூரை வீடா இருக்கும். அப்படின்னு எப்படி நம்ம ஒரு கதை படிக்கிறப்பமே ஒரு இமேஜினேஷன் கொண்டு வரப்படுதோ, ஆனா குரான் ஓதுறப்ப மட்டும் அந்த இமேஜினேஷன் நம்மளால கொண்டு வர முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இது முதல்ல குரான ஒரு ஏடாக, ஒரு இஸ்லாத் மார்க்கத்துக்கு அருளப்பட்ட ஒரு வேதம். எப்படி மற்ற மற்ற இஸ்லாம் அல்லாத சகோதரர்களுக்கு, மாற்று மதக்காரங்களுக்கு, இந்துக்களுக்கு பகவத்கீதை, கிறிஸ்டியனுக்கு பைபிள், இப்படி இது போன்ற புத்தகங்கள எப்படி அந்தந்த மதத்துகளுக்கு குடுக்கப்பட்டிருக்கோ, அதே போன்று தான் இஸ்லாம் மதத்துக்கு குரான் குடுக்கப்பட்டிருக்கு என்ற ஒரு பின்பத்தை நாம் உருவாக்கி வைத்திருக்கிறோம். நாமும் அத நம்புறோம். முற்றிலும் இது முதல்ல தவறு. ஏன்னா அல்லாஹ்வே சொல்றான், இந்த ஏடு என்பது, இந்த குரான் என்பது உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மனிதர்களுக்கும் வழிகாட்டக்கூடியதுன்றான். அப்போ அனைத்து மனிதர்களுக்கும் வழிகாட்டக்கூடியது எப்படி நம்ம ஒரு ஏட ஒரு மதத்துக்கு மட்டும் குடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிந்திக்க முடியும். அப்போ நம்ம சிந்தனையிலிருந்து முதல்ல இத அகற்ற வேண்டும். இத அகற்றினா மட்டும் தான், அதில என்ன கத்துக்கற போறோம், என்ன கவனிக்க முடியும் அப்படின்றது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிறோம். இந்த கிளாஸ் ஆரம்பத்திலேயே நம்மளுக்கு சொல்லிக் குடுக்கப்பட்டது தான். என்ன அப்படின்னா, நம்ம இத ஆலிம்களுக்காகவோ, இல்ல அறிவு இருக்கறனால கத்துக்கிறதுக்கோ அதெல்லாம் இல்ல. நம்மளுடைய வாழ்க்கையில் செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கு. குர்ஆன் என்றால் நம்மளோட செயல்பாடு. அம்மை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள்ட்ட ஆமீர் அவங்க கேட்பாங்கல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணம் எப்படி இருந்தது? அவர்கள் குர்ஆனை நீ ஓதவில்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? நீங்க அவர்கள் வாழ்க்கை பார்க்கவில்லையா? என்ற ஹதீஸ நம்ம இந்த வகுப்புல கற்றுக்கிட்டோம்ல. அப்போ நம்மளோட வாழ்க்கையும் அந்த குர்ஆனாக ஆக வேண்டும் ஒரு நோக்கத்திற்காகத்தான், குர்ஆனை எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நோக்கத்திற்காகத்தான், இந்த ஒரு குர்ஆனுடைய வகுப்பில் நம்ம சேர்ந்திருக்கோம். அப்போ இது முக்கியமா நம்ம இந்த குர்ஆன் வகுப்புல கவனம் என்றது ரொம்ப முக்கியம். இந்த கவனத்தில நம்ம குர்ஆனை எப்படி ஓதணும், எப்படி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உஸ்தாத் அவங்களே நம்மளுக்கு சொல்லி தந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா, நீங்கள் குர்ஆனை எந்த ஒரு முன்னோட்டமும் இல்லாமல், தொறந்தவுடனே எனக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையோடு, இன்னைக்கு என்ன நம்ம தெரிஞ்சுக்கிறோம், இன்னைக்கு என்ன நம்மளுக்குன்ட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் செயல்பட வேண்டும். எந்த ஒரு முன்முடிவும் தொறந்து படிக்க வேணும் அப்படின்ற ஒண்ணு. அதே மாரி கேரக்டர் ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு சொல்லிக் குடுத்தத ரொம்ப ரொம்ப அந்த என்ன அல்லாஹ் சொல்றான் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் நம்மளோட ஆர்வம் இருக்கணும். அதே மாரி அத இம்ப்ளிமெண்ட்டும் பண்ணணும். இதுதான் நம்மளுக்கு முக்கியமான ஒரு அம்சம். இதுல அல்லாஹ்வே சொல்றான் 7வது சூராவில் 204வது ஆயத்துல குர்ஆன் ஓதப்படப்போது அதை நீங்கள் செவிதொடுத்து கவனமாக கேளுங்கள். அப்பொழுது நிசப்தமாக இருங்கள். இதனால் நீங்கள் கிருபை செய்யப்படுவீர்கள். அல்லாஹ் இங்க என்ன சொல்றான் அப்படின்னா, குர்ஆன் ஓதப்படப்போது நம்ம கவனமாக கேட்க சொல்றான். இதனால நன்மை இருக்கு. நம்ம தொழுவுறப்போ குர்ஆன் ஓதப்பட்டுச்சுன்னா, நம்ம எந்த ஒரு வாயில எந்த ஒரு ஒரு வாயில ஓதுறதோ,
அசைவோ அல்லது நம்மளுடைய செயல்பாடுல எந்த ஒரு அசைவோ இல்லாமல், எந்த ஒரு பழைய சிந்தனை இல்லாமல் குர்ஆனை செவிதாழ்த்தி கேட்க வேணும். இன்னைக்கு குர்ஆன் எப்படி கேட்கிறோம்? ஏதோ ஓதுது. ஏதோ சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா, சூரத்துல் யாசீன், சூரத்துல் ரஹ்மான் இது போன்ற சூறாக்கள் ஓதுது. நம்மளும் ஏதோ கேட்கிறோம் அப்படின்ற மாரி கேட்டோம் அப்படின்னா, காத்து வாக்குலயே வந்து பழகிட்டனால, ஏதோ போகுது குர்ஆனோட எழுத்துக்கள் ஓடுது அப்படின்ற ஒரு இதுலயே வந்து நம்ம என்ன செய்வோம்? நம்மளுடைய செயல்கள செஞ்சுகிட்டு இருப்போம். நம்மளுக்கு இங்க அரிக்குது, நம்மளோட சிந்தனை எங்கேயோ இருக்குன்னு சொல்லிட்டு தலையில கை வைக்கிறது, சில பேர் தாடிலாம் இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதெல்லாம் என்னன்னா கவனமற்ற ஒரு செயல் தான். எதுக்கு அப்டின்னா, குர்ஆன்ல தெள்ள தெளிவா சொல்லப்படுது. குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் நீங்கள் செவிதாழ்த்து கவனமாக கேளுங்கள் என்று அல்லாஹ்வே சொல்றப்போ, அப்போ குர்ஆன் என்ன சொல்லுதுன்னு தெரிஞ்சா தான் நம்ம சொல்ல முடியும். குர்ஆன் வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னு சொல்றத தான் நம்ம கவனம் செலுத்த முடியும். ஒரு இமேஜினேஷன் வர முடியும். இப்போ உதாரணமாக அந்த சிராத்துல் முஸ்தகீம் அப்டின்னா, அந்த பாலம், அந்த முஸ்தகீம் என்ற பாலம், அந்த பாதை வந்து கடக்கணும் அப்டின்றப்போ பொதுவாக என்ன வரும்? ஒரு பாதைன்னா இப்டிதான் இருக்கும். இவ்ளோ பெரிய பாதையா இருக்கும். அந்த அந்த பாலம் வந்து கீழ ஒண்ணுமே இருக்காது. கீழ ஆறுகள் இருக்கும். இப்டின்ற ஒரு இமேஜினேஷன் வருதா? இல்லையா? அப்போ அதே மால வந்து இன்னும் எடுத்துக்கிட்டோம் அப்டின்னு சொன்னா, வண்டின்னு சொன்னா நம்மளுக்கு வந்து ஒரு வாகனம் அப்டின்னு சொன்னா, ஒட்டகோட வாகனம் அப்டின்னு சொன்னா ஒரு இமேஜின் வருதா? அந்த காலத்துல வந்து பாலைவனம். அப்ப ஒட்டகம் தான் வாகனமா இருந்துச்சு. அதுல தான் பொருட்கள ஏத்திட்டு போனாங்க. அப்டின்னு சொல்லிட்டு ஒரு இமேஜினேஷன் வருதா? இல்லையா? அப்போ இமேஜினேஷன் வருது அப்டின்னு சொன்னா, அப்போ நம்மளுக்கு அந்த அர்த்தம் தெரிஞ்சா தானே வருது. அர்த்தம் தெரியாட்டா வராதுல்ல. இப்போ அதேபோல நம்மளுக்கு குர்ஆன் ஓதப்படுது அப்டின்னா, குர்ஆன் கேட்கிறோம் அப்டின்னா, கவனமா இருக்கிறோம் அப்டின்னு சொன்னா, முதல்ல அது என்ன சொல்லுதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப தொழுகையில வந்து ஒண்ணும் இல்ல. சூரத்துல் நபா ஓதப்படுது. நம்மளுக்கு அதோட அர்த்தமே தெரியல. ஓதப்பட்டுருச்சு. ஓதப்பட்டதுக்கப்புறம் நம்மளோட அதுக்கப்புறமாக நம்ம வீட்டுக்கு வந்தோ, அல்லது அங்கேயே குர்ஆன எடுத்து, அதோட அர்த்தம் என்ன சொல்லப்படுது அப்படின்னு சொல்ட்டு, நம்ம அத வந்து ஒரு வாட்டி மேலேருந்து கீழ வரைக்கும் அமைதியா உட்கார்ந்து, கவனமாக கவனிச்சு ஒவ்வொரு அர்த்தத்தையும் படிச்சு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, மறுமை நாளை பற்றி இப்படி அளவுக்கு சொல்லப்படுதா என்ற ஒரு சிந்தனை நம்மள்ட்ட வந்துரும். அப்புறம் அடுத்த வாட்டி அது சூரத்துல் நபாவ வந்து அந்த அம்மா தஸாலுன் சூறாவ வந்து மகரிப்ல எல்லாமே இஷால மகரிப்ல ஓதுனதுக்கப்புறம் அது அர்த்தம் தெரிஞ்சுரும். இஷால ஓதுறாங்க திரும்பி. அப்போ உடனே நம்ம உடம்புல வந்து ஒரு புத்துணர்ச்சி மாரி நம்மளோட முடிகள்லாம் எந்திரிச்சு நிக்கும். ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம அர்த்தத்த தெரிஞ்சுக்கிட்டோம்ல. அப்ப அது கவனத்தோட அவங்க ஓதுறப்போ, நம்ம இந்த அர்த்தம் இந்த இந்த சூறாக்ல வந்து இப்டி இப்டிலாம் சொல்லப்படுது. அப்படின்னு ஒரு கவனம், ஒரு இமேஜினேஷன் வந்துரும்ல. அப்ப நம்ம நல்லா யோசிச்சு பாருங்களேன். அந்த கவனம் இருக்க போம்போது, நம்மோட சிந்தனை எங்கேயும் போகாது. 2வது என்ன அப்டின்னா, நம்மளுடைய அந்த சின்ன தாடி இழுக்கிறதோ, அரிக்குதுன்னு சொல்லிட்டு லேசாக அரிக்கிறதுன்னு சொல்லிட்டு சொறியிறதோ, இதெல்லாம் வந்து பெரும்பான்மையான தொழுகையில வந்து எல்லாரும் செய்ற செயல் தான். முடிய சொறியிறது, அப்புறம் வந்து இத சொறியிறது, தாடி இழுக்கிறது, இப்டி இப்டி சரி பண்ணிக்கிறது. இதெல்லாம் வந்து சகஜமாவே போச்சு. எதுக்கு கை கட்டி நிக்கணுன்ற ஒரு சிந்தனை கூட எல்லாமே சகஜமா மனுசன் பழகுறாங்க. ஏன் அப்டின்னா, அல்லாஹ்வோட சந்நிதியில நிக்கிறோன்ற ஒரு கவனமே நம்மள்ட்ட இல்ல. அப்போ அந்த கவனம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, நிச்சயமாக முடிந்த அளவிற்கு நம்மனால என்ன செய்ய முடியும்? நம்ம வந்து ஒரு இமேஜினேஷன் குர்ஆன் என்றால் இதுதான் அப்படின்ற அந்த ஒவ்வொரு அர்த்தத்துக்கும், ஒவ்வொரு சூறாவுக்கும் நம்மளோட இமேஜினேஷன் வந்து அதோட அந்த நிலைப்பாட்டுல நின்றுருப்போம். மறுமை நாள்ல சொல்லப்படப்போது, மறுமை நாள்ல சொல்லப்படுது. மக்ஷர் மைதானத்துல இப்படிலாம் நம்ம வந்து கேள்வி கேட்கப்படும். நம்ம வந்து நம்முடைய தவறுகளுக்கு ஏற்ப நம்முடைய வேர்வையில முங்குவோம். நம்ம கொழுப்புகள் கரைக்கப்படும். இப்படிலாம் பல சிந்தனைகள் வந்து அத ஓதுனதுக்கப்புறம் பல சிந்தனைகள் வரும் அந்த ஓதுனப்போ. அதே மாரி அல்லாஹ்வும் சொல்றான், எவர்களுக்கு நல்ல இதயம் இருக்கிறதோ, அல்லது எவர் ஒருமையுடன் செவிதாழ்த்து கேட்கிறாரோ, அத்தகையவருக்கு நிச்சயமாக இதில் நினைவுறுத்தலும் படிப்பினையும் இருக்கிறது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 50வது சூராவின் 37வது ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். இதயம் இருக்குல்ல, இன்னைக்கு எல்லாத்துக்குமே இதயம் வந்து மிகவும் பெருசா வந்து என்ன சொல்ல வரேன் அப்டின்னா, இதயம் வந்து கல்லாயிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி நம்ம வந்து இன்னைக்கு இதயத்த கல்லாக்கி வச்சிருக்கோம். இது எதுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு படம் பார்க்க போம்போது, ஒரு அழுகை சீரியல் வந்து அழுகுற ஒரு சீன் வந்து அழுதுர்றோம். யாராவது வந்து ஏதாச்சும் நடந்துருச்சு, அந்த வீட்டுக்கு போறோம், அந்த ஜனாசா இருக்காங்க, அவங்க அழுவுறாங்கன்னு சொல்லி நம்மளுக்கு அழுவ வந்து இந்த மாரி விஷயத்துல வந்து நம்ம கருணை இல்லனா இருக்கோம்னு நெனச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா குர்ஆன் ஓதப்பட போம்போது ஏன் அந்த சிந்தனைகள் வரமாட்டேங்குது? ஏன் அந்த அழுகை வரமாட்டேங்குது? எதனால வந்து நம்ம வந்து என்னதான் டெய்லியும் சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் பக்ரா என்னதான் டெய்லி ஓதுனாலும், பக்கமா ஸ்பீடா ஓதிட்டு போறோமே தவிர, ஒரு மாற்றம் என்பது கிடையாது சிந்திப்பதே இல்ல யாருமே. என்னோட உட்பட. ஒரு இந்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓதிக்கிட்டே போவேன். சில அர்த்தங்கள வந்து படிச்சுக்கிட்டே போவேன்.
இருந்தும் ஒரு மாற்றத்த வந்து உணரல. ஏதாச்சும் ஒரு கட்டத்தில வந்து ஒரு அர்த்தத்த வந்து படிச்சப்போ, அந்த நேரத்தில சிந்திச்சு, "அல்லாஹ் இப்படி சொல்றான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்மளுக்கு தேவையான வாக்கியங்கள மட்டும் மனசுல வச்சிருப்போம். ஆனா, பெரும்பாலான குரான் ஓதுறப்பலாம், குரான முடிக்கணும், குரானுக்கு 10 நன்மை, குரான் ஓதுனா இவ்வளோ நன்மை அப்படின்னு சொல்ற அந்த அடிப்படையில ஓதுறோமே, ஆனால் குரான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடியது, அது நம்மளுக்கு நேர் வழிகாட்டியாக இருக்கிறதுக்காக இந்த குரான் அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்ற வாக்கியத்தையே நம்ம வந்து முற்றிலும் கைவிட்டுட்டு, ஏதோ ஏடுகள் அருளப்பட்டது. அந்த ஏடுல ஒரு ஏடு இந்த குரான். அந்த குரான ஓத வேண்டும். அது கட்டாயம் என்ற ஒரு அடிப்படையில் இன்னைக்கு மனிதர்கள் ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் தவிர, அதை கவனத்தோடு அல்லாஹ் என்ன சொல்லுகிறான்? அதனோட நோக்கம் என்ன? நம்மளுக்கு அதுக்கு என்ன படிப்பினை இருக்கு? ஒரு நம்மளுடைய வாழ்க்கை தரங்களை என்ன முடிவு செய்யுது? அல்லாஹ் இந்த குரானில் 1500 வருடத்துக்கு முன்பதாக இறக்கிவிட்டானே, அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் எந்த ஒரு மாற்றமும் அந்த குரான் நடக்கலையே! அப்படி நடக்காட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த வாழ்க்கை குரானாக இருந்தது என்று சொன்னால், நம்மளுடைய வாழ்க்கையும் குரானாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அத படிக்கணும். அது படிச்சா தான் நம்ம வாழ்க்கைக்கு அது தேவைப்பட்டிருக்கு. நம்ம வாழ்க்கைக்கு ஏதோ சொல்ல வருது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டா தான், நம்ம வந்து என்ன செய்யும் நம்ம வாழ்க்கையில பயன்படுத்த முடியும். அப்போ இந்த மாரி விஷயங்கள்ல கவனமா இருக்கணும். குரானுடைய வசனம் ஒரு நாளைக்கு உஸ்தாத் சொன்ன மாரி தான், ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க அப்படின்னு உஸ்தாத் சொல்லியிருந்தாங்க. அந்த 1 மணி நேரம் ஒதுக்குனதிலேயே நமக்கு நெறைய விஷயங்கள் படிப்பின கிடைச்சிரும். ஒரு ஆயத்து போதும். ஒரே ஒரு ஆயத்து படிச்சா போதும். அந்த ஆயத்துல பல அர்த்தங்கள், பல விஷயங்கள் கொட்டி கிடக்கின்றன. பல விஷயங்கள் கொட்டி கொடுக்கின்றன. இந்த உதாரணமா சொல்லப்போனா, நம்ம வந்து இந்த வகுப்பிலே தெரிஞ்சுக்கிட்டது தான். மலையின் நபியே, மலையின் மேல் நாம் குர்ஆன் இறக்கினோமானால், அந்த மலை சிதறிவிடும். அப்படின்ற அந்த வசனத்த நம்ம வந்து இந்த இந்த கிளாஸ்ல நம்ம வந்து படிச்சிருக்கோம். அப்போ மலையின் மேல அல்லாஹ் குர்ஆன இறக்குறான் அப்படின்னு சொன்னா, அந்த மலை சிதறும் அப்படின்னு சொன்னா, நம்மளோட உள்ளம் எவ்வளோ? ஒரு 100 கிராம் உள்ளம் எவ்வளோ இருக்கும்? இப்படி லைட்டா தொட்டா, நம்ம இதயத்த வந்து அப்படி எடுத்து அத கட் பண்ணி எடுத்து இப்படி தொட்டா போதும், அப்படி உள்ளாக நம்ம கை போகும். இப்படின்னு தொட்டா போதும், ஏதாவது சின்ன நரம்பு இப்படி ஆச்சுனா போதும், இதயம் நின்றும். அந்த அளவுக்கு லேசா இருக்கக்கூடிய நம்ம உள்ளம், இந்த குர்ஆன் மலையின் மேல் இறக்கப்பட்டு சிதறக்கூடிய அளவிற்கு நம்ம வந்து அல்லாஹ் அத சொல்றான் அப்படின்னா, மலை சிதறிவிடும் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா, அப்ப நம்ம உள்ளத்துல வந்து குர்ஆன தினமும் ஓதுறோம். நம்ம தினசரியா நம்ம வாழ்க்கையில ஓதிக்கிட்டு இருந்தோம். நம் உள்ளம் சீரடையவில்லை. இன்னும் கல் நெஞ்சாக இருக்கு அப்படின்னு சொன்னா, நம்மளைப் போல் கை செய்தவப்பட்டவர் யாரும் இல்லை என்று நம்ம இந்த பாடத்திட்டத்தில கேட்டோம். அப்போ நம்மோட வாழ்க்கையில வந்து குரானாக மாறணும். நம்ம வாழ்க்கை குரானாக இருக்கணும். முடிந்த அளவிற்கு நம்மளுடைய வாழ்க்கை அதிகமாக இல்ல 100க்கு 100% வந்து யாராலும் செய்ய முடியாது. மனிதர்கள் அனைவரும் தவறு செய்யக்கூடியவர்கள். முடிந்த அளவிற்கு 10%, 20% தினசரி வாழ்க்கையில் தினசரி செய்யக்கூடிய செயல் குரானாக இருந்தால், அது நம்மளுக்கு அல்ஹம்துலில்லாஹ் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை இந்த வகுப்பு கொடுக்கும். ஏன்னா, இந்த வகுப்பு அப்படிதான் நம்மள தயார்படுத்திட்டு வந்துகிட்டு இருக்கு. என்னை முதற்கொண்டும் நான் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்ஷா அல்லாஹ் இந்த 4 மாத காலத்தில் இன்னும் நம்மளுக்கு போதாதுன்னு தான் சொல்லுவேன் நான்லாம். இன்னும் எனக்கு அது முதல்ல வைக்கப்பட்ட 9 மாத காலம் மாரியே வச்சிருந்தோம். 9 மாதங்காலம் முதல்ல சொல்லியிருந்தாங்க. அந்த 9 மாத காலமா இருந்துச்சுன்னா மிகவும் சந்தோஷம். ஏன்னா 4 மாதத்தில வந்து கற்றுக்குருவோம். ஆனால் நம்ம முடிந்த அளவிற்கு இன்னும் அதிகமாக ஏன்னா நம்ம வந்து பேட்ச் அப்டின்றனால நான் வந்து பேட்ச் அப்டின்றனால நமக்கு ஆர்வத்தோட என்னதான் ஆர்வத்தோட கத்துக்கிட்டாலும் என்ன செய்யப்படும்னா, அத வந்து திரும்பி, திரும்பி நம்ம வந்து பழக, படிக்க, நம்மளுக்கு புதுசு புதுசா கத்துக்கிற இன்னும் ஆர்வத்தோட, இன்னும் நம்ம வந்து எக்ஸ்பெரிமென்ட் பண்றதுக்கு அதிகமாக வாய்ப்புகள் இருக்கும். ஆனா இருந்தாலும் இன்ஷா அல்லாஹ் நலன் கருதி பிற மக்களும் அத வந்து கத்துக்கணும், பிற மக்களும் தெரிஞ்சுக்கணும், பிற மக்களுக்கும் நம்ம வாய்ப்பு குடுக்கணும் அப்படின்ற ஒரு நலன் கருதி 4 மாசம் வச்சிருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த 4 மாச காலத்தில் முடிந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில குர்ஆனோட பயணத்தோடு தொடங்கணும். குர்ஆனுடைய பயணத்தில் முடிந்த அளவுக்கு நம்முடைய செயல்பாட்டில கொண்டு வரணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாரும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.